சென்னை சைதாப்பேட்டையில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த 6 பேர் கும்பல் மனைவி மற்றும் குழந்தையின் கண்முன்னே கௌதம் என்ற 27 வயது நபரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு கொலையாளிகளை தேடிய நிலையில் 3 பேர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். கௌதம் மீது தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் கொலை உள்ளிட்ட சில வழக்குகள் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. அவங்க வீட்டில் இருந்தாங்கண்ணா. வீட்டில் இருக்கும்போது ஒரு அண்ணா வந்து கதவு தட்டினாங்க. படுத்துந்தான், தூங்க கூட இல்லை. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கதவு ஒரு அண்ணா வந்து தட்டினாங்க. இவங்க ஜன்னல் வழியாக தான் பேசினாங்க. ஆனால் புரியலண்ணா, ஜன்னல் வழியாக தான் பேசினாங்க. பேசும்போது கதவு தரனாங்க. நாங்கள் கதவு திறக்கல. நானும் ஜன்னல்லேருந்து என்னென்ன பிரச்சனை, ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, நீங்கள் போயிடுங்கண்ணா அப்படின்னு. கௌதம் தெரியுமா, நீ கீழே அனுப்பிச்சு விடு அப்படின்னாங்க. நான் அனுப்பிச்சு விட்றேன்னா நீங்கள் போங்கன்னும் போல. அப்புறம் நான் சொன்னேன், ஹவுஸ் ஓனர் ஒரு மாதிரி சிக்கன்னா, நீங்கள் போனால் நானே சிக்கன் தான், நீ வை விடு அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி இருங்கண்ணா நான் கீழே அனுப்புறேன். நான் உடனே கௌதம் போய் கதுவா நின்றுன்னு சரவணா வந்துக்கிறா அப்படி சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், சரி இருறான்னா பிரச்சனைன்னு தெரிலன்னு ஒன்று பேசின்னு தான் இருந்தேன் நானும் கௌதமும். அதுக்குள்ளே கதுவு வச்சுன்னு ஒரு 6 பேர் உள்ளே வந்தாங்க. வந்து இவங்க 2 பேர் வந்து என்னை மடக்குனாங்க வெட்டுறதுக்கு. நீ வெளியே போயிடுறியா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் தள்ளி விட்டுன்னு நான் வெளியே ஓடியான்ட்டேன். இங்கே தான் ஓடியாந்தேன். அவங்க பின்னாடி அவங்கள வெட்டிட்டாங்க. மேலேருந்து போய் பார்க்கும்போது ஆமாம், ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு இல்லை, பகை. அவங்க ஃப்ரெண்டை வெட்டிட்டாங்கன்ட்டு இவங்க இல்லை, இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இவங்களோட ஃப்ரெண்டு வெட்டிட்டாங்கன்ட்டு இவங்க பெட்ரோல் பம்ப் வச்சாங்க. அதனால வந்து இது ஆயிடுச்சு. இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, பழைய இது